முஹர்ரம் மாதம் என்ற புனித மாதத்தில் நாம் இருக்கிறோம். இந்த மாதத்தில் ஆஷூரா என்ற நாளில், அதாவது முஹர்ரம் மாதம் 10வது நாளில் நோன்பு நோற்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சுன்னத்தாக ஆக்கியிருக்கிறார்கள். இந்த ஆஷூரா நோன்பு என்பது மக்காவில் இருந்த காபிர்களும் புனிதமாக கருதிய ஒரு நாள், மதீனாவில் இருந்த யூதர்களும் புனிதமாக கருதிய ஒரு நாள். மக்காவில் உள்ளவங்களும் நோன்பு வைப்பாங்க, ரசூலுல்லாஹ் அவங்களோட சேர்ந்து நோன்பு வச்சாங்க. ஏன் நோன்பு வைக்கிறாங்கன்னு அந்த ஆஷூரா நாளில் தான் காபத்துல்லாவுக்கு அந்த ஸ்க்ரீன் போட்டிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் எடுத்துட்டு புது திரை போடக்கூடிய நாள் என்று அன்றைய சமுதாயம் வச்சிருந்தார்கள். மக்காவில் இருந்த காலத்தில் காபிர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த முஹர்ரம் 10 நோன்பு வைத்துக் கொண்டார்கள். பிறகு மதீனாவுக்கு வந்தாங்க. மதீனாவுக்கு வந்தோன்னே நோன்பு வைக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் வைக்கிறாங்க, யூதர்கள் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படியே பல வருஷம் போகுது. கடைசி வருஷத்தில் நோன்பு வச்சிருக்கும் போது ஒரு சுட்டி காட்டுறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, அல்லாஹ்வுடைய தூதரை நம்ம நோன்பு வைக்கிறோம் முஹர்ரம் 10, யூதர்களும் நோன்பு வைக்கிறாங்க, அப்போ நம்மளும் நோன்பு வைக்கிறோம் அவங்களும் நோன்பு வைக்கிறாங்களே, ஒரே மாதிரி இருக்குதே அப்படின்னு கேட்குறாங்க. யூதர்கள் எதுக்கு நோன்பு வைக்கிறாங்கன்னு கேட்டால், இந்த முஹர்ரம் 10 தான் மூசா நபி அல்லாஹ் காப்பாற்றினான். ஃபிரௌனிடமிருந்து விரட்டி கொண்டு வரும்பொழுது நதியில் கடலில் மூழ்காமல் கடலை பிளந்து இந்த நல்லடியார்களை அந்த பக்கம் காப்பாற்றி அவர்களை எதிரிகளை மூழ்கடித்தான் என்ற ஒரு காரணத்தினால் யூதர்கள் ஒரு நன்றிக்குரிய நாளாக வச்சுருந்தாங்க. அப்போ யூதர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, மூசா நபியை காப்பாற்றின ஒரு நாள், அதுக்காக நாங்கள் நோன்பு வைக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மூசா நபியை மதிக்கிறதுல உங்களோட நாங்கள் கூட்டின ஆளுங்க, மூசா நபியை காப்பாற்றியதற்காக நன்றி செலுத்த வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மூசா நபி பின்பற்றாளுங்க கிடையாது, நாங்கள் அவர் சொன்ன தௌஹீதை பின்பற்றாளுங்க, அதனால மூசா நபிக்கு நாங்கள் தான் தகுதியானவர்கள் என்று சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் 9வது நாளும் சேர்த்து நோன்பு வைப்பேன் அப்படிங்கிற கடைசி வருஷம் சொல்கிறாங்க. அது வரைக்கும் ஒரு நோன்பு தான் வச்சாங்க. முஹர்ரம் மாதத்தில் 10வது நாள் மட்டும்தான் நோன்பு வச்சுக்கிட்டே வந்தாங்க. கடைசி வருஷத்தில் தான் எல்லா யூதர்களுக்கு மாற்றஞ்சேன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் வைக்கிற மாதிரி அவங்களும் வைக்கிறாங்களே, மாற்றமாக இல்லையே, ஒரே மாதிரியாக இருக்குதுன்னு சுட்டி காட்டும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஆமாம் அடுத்த வருஷம் நான் இருப்பேனே, ஆனால் நான் 9 சேர்த்து வைப்பேன், மாற்றமாகிடும். நீ 1 வச்சா நான் 2 வைப்பேன், நீ 10ஆம் நாள் நோன்பு வைத்தாயானால் நான் 9, 10 வைப்பேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அடுத்த வருஷம் ஹயாத்தோடு இல்லை. அப்போ இதிலிருந்து நம்ம என்ன விளங்கணும் என்று கேட்டால், முஹர்ரம் மாதத்தில் 10வது நாள் ஆஷூராவாக இருந்தாலும் மற்றவர்களை விட நாங்கள் குறைந்தவர்கள் இல்லை, இபாதத்தில் குறைந்தவர்கள் இல்லை என்று காட்டுவதற்காக வேண்டி ஒரு நாள் சேர்த்து நோன்பு வைக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்பட்டதுனால 9, 10 வைக்கணும். அப்போ இந்த ஆஷூரா நோன்பு வைத்தோம் என்று சொன்னால் இந்த ஹதீஸை விளங்கி, யாரெல்லாம் இந்த நோன்பை நான் எதுக்கு வைக்கிறேன், மூசா நபியை காப்பாதி எதுக்கு நன்றியாகவும் வைக்கிறேன், ஒரு வருட பாவங்களுக்கு பரிகாரம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். என்னுடைய ஒரு வருடத்தில் கடந்த ஓராண்டில் என்னிடத்தில் பாவங்கள் ஏதாவது இருந்து உன்னால் மன்னிக்கப்படாமல் இருந்தால் அதை பரிகாரம் ஆக்கு என்ற நீயத்தோடு இந்த நோன்பை வைத்தோம் என்று சொன்னால் கடந்த ஒரு வருடத்தில் நம்ம செஞ்ச தவறுகள் பாவங்களுக்கெல்லாம் இது பரிகாரம் ஆயிரும்.